வணக்கம் மாணவர்களே. 8ஆம் வகுப்பு 3ஆம் பாடம் இயற்கணிதத்தில் பயிற்சி 3.1 4வது கணக்கு பார்க்கலாம். 4ல் முதல் கணக்கு 5x பெருக்கல் 2y மைனஸ் 3 பெருக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 5xஐ நம்ம 2y மைனஸ் 3ஆல் பெருக்கணும். இங்கே ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஒரே குறிய பெருக்குனா ப்ளஸ்ஸு, வெவ்வேறு குறிய பெருக்குனா மைனஸ். அதுக்கப்புறம் பெருக்கும் பொழுது உறுப்புகளை பெருக்கும் பொழுது முதல்ல குறிய பெருக்கி, அதுக்கடுத்து எண்ணை பெருக்கி, அதுக்கடுத்து எழுத்தை பெருக்குனா சிறப்பாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது. இந்த முதல் உறுப்பில் ப்ளஸ் தான் இருக்குது. அப்போ இந்த முதல் உறுப்பை எடுத்து இந்த முதல் உறுப்பால் பெருக்கணும். அதுக்கடுத்து இந்த 5x எடுத்து மைனஸ் 3ஆல் பெருக்கணும். அப்போ பெருக்கும் பொழுது இங்கேயும் ப்ளஸ்ஸு, இங்கேயும் ப்ளஸ்ஸு. அப்போ நமக்கு ப்ளஸ்ஸு குறிய பெருக்காச்சு. அடுத்து என்ன பெருக்கும்போது I2 10 10 எக்ஸையும் ஒய்யையும். அப்போ பெருக்கும்பொழுது எக்ஸு ஒய். அடுத்து பாருங்க, இந்த முதல் உறுப்பு எடுத்து இரண்டாவது உறுப்பை பெருக்கணும். இங்கே முதல் குறியீடு ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ வெவ்வேறு குறியை பெருக்கும் பொழுது மைனஸு, 5ஐயும் 3ஐயும் பெருக்குனா 15. இங்கே எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ பெருக்கும்பொழுது நமக்கு எக்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். இதுதான் முதல் கணக்கு. 5x பெருக்கல் 2y மைனஸ் 3 பெருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய விடை 10xy மைனஸ் 15x. அடுத்து இரண்டாவது கணக்கு பாருங்க. இரண்டாவது கணக்கு மைனஸ் 2p மைனஸ் 2p 5p ஸ்கொயர் மைனஸ் 3p ப்ளஸ் 7. இப்போ பெருக்கும் பொழுது என்ன கிடைக்கும் பாருங்கள். இப்போ முதல் உறுப்பு மைனஸ் 2p இருக்குது. அந்த மைனஸ் 2pயை இந்த 3 உறுப்புகளோடையும் பெருக்கணும். அப்போ முதல்ல பெருக்கும் பொழுது குறியை பெருக்கலாம். மைனஸ் இங்கே இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ வெவ்வேறு குறியை பெருக்கும் பொழுது மைனஸ் 2ஐயும் 5ஐயும் பெருக்குனா I2 10. இங்கே p அடுக்கு 1, இங்கே p அடுக்கு 2, இங்கே p அடுக்கு 1, இங்கே p அடுக்கு 2. அப்போ பெருக்கும் பொழுது என்ன ஆகும்னா அடிமானம் சமமாக இருக்கணும். அடுக்க கூட்டிடலாம். இங்கே 1, இங்கே 2. அப்போ கூட்டும் பொழுது 3. அடுத்தது பாருங்க, இங்கே மைனஸு, இங்கேயும் மைனஸு. அப்போ ஒரே குறியை பெருக்கும் பொழுது ப்ளஸ்ஸு, இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 2 6. இங்கே p அடுக்கு 1, இங்கேயும் p அடுக்கு 1. அப்போ p அடுக்கு 1 ப்ளஸ் 1. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது p அடுக்கு 2ன்னு கிடைக்கும். அடுத்ததாக இந்த மைனஸ் 2pயோட ப்ளஸ் 7 பெருக்க போகிறோம். இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. இப்போ வெவ்வேறு குறி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வெவ்வேறு குறியை பெருக்கும்பொழுது மைனஸு, 2ஐயும் 7ஐயும் பெருக்குனா 14. இங்கே இருக்கக்கூடிய p அடுக்கு 1 அப்படியே வந்துடும். p அடுக்கு 1 p அடுக்கு 1ன்னு போடலாம், அல்லது p அப்படின்னு மட்டும் போட்டாலே போதும். அப்போ இந்த இது புரியும் நினைக்கிறேன், எப்படி நம்ம பெருக்கியிருக்கோம் அப்படிங்கிறது புரியாம நமக்கு. அடுத்து மூணாவது கணக்கு பாருங்க. மூணாவது கணக்கு 3 mn பெருக்கல் m-3 n-3 மைனஸ் 5 m-2 n ப்ளஸ் 7 mn ஸ்கொயர் பெருக்க போகிறோம். இப்போ முதல் உறுப்பை இந்த முதல் உறுப்பால் பெருக்கணும். இங்கே ஏற்கனவே ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ். அப்போ ஒரே குறியை பெருக்கும் பொழுது ப்ளஸ்ஸு, இங்கே 3 இருக்குது, இங்கே எண் எதுவுமே இல்லாட்டி 1 இருக்கணும். அப்போ 3ஐயும் 1ஐயும் பெருக்கும் பொழுது 3. இங்கே m-அடுக்கு 1, இங்கே m-அடுக்கு 3. அப்போ பெருக்கும் பொழுது m-அடுக்கு 1 ப்ளஸ் 3 4 அப்படின்னு வரும். அதே போல் n-அடுக்கு 1, இங்கே n-அடுக்கு 3. அப்போ n-அடுக்கு 4, ஏன்னா 1 ப்ளஸ் 3 m-அடுக்கு 4. அடுத்து பாருங்கள், இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ வெவ்வேறு குறியை பெருக்கும் பொழுது மைனஸ் 3ஐயும் 5ஐயும் பெருக்குனா 15, 3 15. இங்கே m-அடுக்கு 1, இங்கே m-அடுக்கு 2. அப்போ m-அடுக்கு 3. இங்கே n-அடுக்கு 1, இங்கே n-அடுக்கு 1. அப்போ n-அடுக்கு 1 ப்ளஸ் 1 2. அடுத்து பாருங்க, இங்கே ப்ளஸ் 3 mn ப்ளஸ் 7 mn ஸ்கொயராக பெருக்க போகிறோம்.
அப்போ ஒரே குறி ப்ளஸ்ஸையும் பெருக்குனா ப்ளஸ்ஸு 3ஐயும் 7ஐயும் பெருக்கும்போது 7 21. இங்கே எம்மின் அடுக்கு 1, இங்கே எம்மின் அடுக்கு 1. அப்போ எம்மின் அடுக்கு 2, இங்கே எம்மின் அடுக்கு 1, இங்கே எண்ணின் அடுக்கு 2, எண்ணின் அடுக்கு 1, எண்ணின் அடுக்கு 2. அப்போ எண்ணின் அடுக்கு 1 + 2 3. இப்போ இந்த இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், எப்படி நம்ம செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது. புரியுதா மாடல்? அடுத்து 4th சம் பார்ப்போம். 4th சம் பாருங்க. இப்போ இந்த 4th சம்மில் x² இருக்கு. இந்த x²ஆல் x + y + z பெருக்கிறோம். அதே போல் +y²ஆல் x + y + z பெருக்கிறோம். +z²ஆல் x - y - z பெருக்கிறோம். அப்போ இங்கே நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே ப்ளஸில் தான் இருக்குது. இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ்ஸால் பெருக்க போகிறோம். ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ்ஸால் பெருக்க போகிறோம். ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ்ஸால் பெருக்கிறோம். இப்போ ஒரே குறியால் பெருக்கும்பொழுது ப்ளஸ் தான் வரப்போகுது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த x²ஆல் x பெருக்கும்பொழுது x² பெருக்கும்போது x-இன் அடுக்கு 3. ஏன்னா இங்கே x-இன் அடுக்கு 2 இருக்குது, இங்கே x-இன் அடுக்கு 1. இப்போ x-இன் அடுக்கு 3 ஆயிடும். அடுத்து ப்ளஸ்ஸையும் பெருக்குனா ப்ளஸ்ஸு இந்த x² y-ஐ பெருக்கும்பொழுது x² y-ன்னு வந்துடும். ஏன்னா இங்கே வேறு எண்கள் எதுவுமே கிடையாது. அதனால் இங்கே 1 தான், பெருக்கினாலும் 1 தான் வரப்போகுது. அப்போ எழுதாமல் கூட விட்டுறலாம். அடுத்து ப்ளஸ்ஸு இங்கே x² z, x² z. அடுத்து இங்கே பாருங்கள் +y² இருக்குது. அப்போ இங்கே பெருக்கும்பொழுது இங்கேயும் எல்லாமே ப்ளஸில் தான் இருக்குது. இங்கே ப்ளஸ்ஸு அப்போ ப்ளஸ் xy². அப்போ இந்த இடத்துல எழுதும்போது நம்ம எப்படி எழுதுறோம்னா y² xன்னு எழுதலாம், xy²ன்னு எழுதலாம். நான் ஏன் இப்படி எழுதியிருக்கேன்னா xyz அந்த ஆர்டரில் வரணுங்கிறதுக்காக நான் இப்படி எழுதியிருக்கேன். ஆனால் நீங்கள் y² xன்னு எழுதலாம், தவறு இல்லை. அடுத்து பாருங்க, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் y-இன் அடுக்கு 3. ஏன்னா இங்கே 2 + 1 3. அடுத்து பாருங்கள் ப்ளஸ் y² z, y² இருக்குது, இங்கே z இருக்குது. ப்ளஸ் அடுத்து இங்கே z இருக்குது, z², இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் மைனஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் z²ஆல் x பெருக்கும் பொழுது ஒரே குறி ப்ளஸ்ஸு x z²ன்னு வந்துடும். அடுத்து பாருங்கள் இங்கே வெவ்வேறு குறி ப்ளஸ்ஸு மைனஸு. அப்போ மைனஸ் y z². அடுத்து இந்த இடத்துல பாருங்கள் ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. இப்போ வெவ்வேறு குறி. அப்போ மைனஸ் z3. ஓகேவா? இப்போ இது இப்படியே எழுதிட்டாலும் கரெக்டு தான். இல்லை ஒரு வரிசைப்படுத்தி எழுதலாம்னாலும் எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம் வரிசைப்படுத்தி அப்படின்னா, முதல் x³ அடுத்து இங்கே இருக்க y³ x³ + y³. அடுத்து இங்கே இருக்கக்கூடிய -z3 -z3. அடுத்து இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸு x² y. அதே போல் அடுத்து இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸு x² z ப்ளஸ்ஸு xy². அடுத்து இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் y² z ப்ளஸ்ஸு xz² -yz². இப்படி எழுதிக்கலாம், இந்த மாதிரி எழுதிக்கலாம். புரியாமல் நன்றி.